சத்தியாகிரகம் எப்படி உருவாச்சுன்னு ஒரு சின்ன பார்வையை பார்க்கலாம். தென்னாப்பிரிக்காவில் அநியாயமான சட்டங்களுக்கு எதிராக காந்திஜி சத்தியாகிரகம்னு ஒரு புது போராட்ட வடிவத்தை கொண்டு வந்தார். இது வெறும் போராட்ட முறை மட்டும் இல்லைங்க, அதுக்கும் மேல ஒரு தத்துவம். இது ஏன் இவ்வளவு முக்கியம்னு பார்க்கலாம். முதலாவதா, இது எங்க ஆரம்பிச்சதுன்னு பாத்தீங்கன்னா, தென்னாப்பிரிக்காவில் டிரான்ஸ்வால் பகுதியில் இந்தியர்கள் கைரேகை வச்சு அடையாள அட்டை வாங்கணும்னு பிரிட்டிஷ் ஒரு சட்டம் போட்டாங்க. இது 1906 நடந்த விஷயம். காந்தி இத கருப்பு சட்டம்னு சொல்லி இதை எதிர்த்து நிக்கணும்னு மக்களுக்கு அறைகூவல் விடுத்தார். இரண்டாவதா, சரி, இந்த போராட்டத்துக்கு ஒரு பேரு வேணும்ல, அப்போ சதாகிரகம்னு ஒரு பேர் வந்துச்சு. அதாவது நல்ல காரியத்துல உறுதியா இருக்கிறதுன்னு அர்த்தம். ஆனா காந்தி அதை சத்தியாகிரகம்னு மாத்தினாரு. இதுக்குள்ள ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு பாருங்க. சத்தியான்னா உண்மை, அன்பு. ஆக்ரகம்னா உறுதியா நிக்கிறது. சோ இது அகிம்சை, அன்பு, எல்லாரையும் அரவணைக்கிற கொள்கை. கடைசியா இதோட வழிமுறை என்ன? ரொம்ப சிம்பிள். வன்முறையே கிடையாது. முதல்ல எதிராளி கிட்ட பேசி பார்க்கணும், மனச மாத்த முயற்சி பண்ணணும். அது சரிப்பட்டு வரலைனாதான் ஒத்துழையாமை, சட்ட மறுப்பு, உண்ணாவிரதம்னு அடுத்த கட்டம். முக்கியமா என்னன்னா, ஒரு சத்தியாகிரகிக்கு பயமே இருக்கக்கூடாது. காந்தித குஜராத் வரிகோடா இயக்கம்லிருந்து வெள்ளையனை வெளியேறிய இயக்கம் வரைக்கும் பயன்படுத்தினாரு. ஏன், அணுகுண்டுக்கு கூட அகிம்சைதான் தீர்வுன்னு நம்புனாரு. ஆக சத்தியாகிரகம்ங்கிறது அநீதியை எதிர்க்க காந்தி கையில் எடுத்த உண்மை மற்றும் அகிம்சையை அடிப்படையாக கொண்ட ஒரு வலிமையான கோட்பாடு.